ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பத்தி பார்க்க போறோம். அதாவது நோட் காயின் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது இப்ப ரீசென்ட்டா டான்ங்கிற நெட்வொர்க்ல வந்து வேற லெவல் ஆயிருச்சு. ஸோ அதே மாரி இந்த ஹெம்ஸ்டர் காம்பேக்ட்ங்கிற இந்த ஒரு கேம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து வேற லெவலா போய்க்கிட்டு இருக்கு. அதிகமான பேர் இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எப்படி ஃப்ரீயா ஏர்ன் பண்றது? எப்ப நமக்கு கிளைம் பண்றது பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வரக்கூடிய வீடியோ சொல்லி பார்ப்போம். ஸோ இது எப்படி இந்த டெலிகிராம் பாட்ட யூஸ் பண்றது தான் நம்ம இத பார்க்க போறோம். ஸோ கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் இதோட லிங்க் குடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படித்தான் இருக்கும். இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றதுங்கிற ஃபுல் வீடியோஸ நம்ம இதுல வீடியோல பார்ப்போம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஃப் வீடியோக்குள்ள வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழ உள்ள லிங்க்ல இப்படிதான் இருக்கும். ஸோ இத ஜஸ்ட் ஸ்டார்ட்ன்னு குடுத்தா போதும். ஸோ மெயினான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து வேற எந்த ஒரு இதுக்குமே நீங்க வேணாம். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து வேற எந்த ஒரு இதுவுமே தனியா பிரைவேட்டா நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நெறைய ஃபேக் லிங்க்ஸ்லாம் இருக்கு. நம்ம அஃபிஷியலா குடுத்த லிங்க்ஸ மட்டும் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டார்ட்ன்னு குடுத்துட்டு இங்கனக்குள்ள ப்ளேங்கிற ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ளேங்கிற பட்டன குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஸ்டார்ட்ங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்கெம்ஸ்டர் கூட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கனால எனக்கு எடுக்கல. ஸோ இந்த உங்களுக்கு லோடிங் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் என்னென்ன பண்ணணும், டேப் டூ ஏர்ன் காயின்ஸ் எல்லாமே அதில டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க எதுவும் டவுட்ஸ்னா, நீங்க இதில என்ட்ட கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட்டா ப்ளேங்கிறது குடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து சேவ் த ஹெமிஸ்டர் இது எல்லாமே டீட்டெயிலா சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிகம் எ சிஇஓ இதெல்லாம் டீட்டெயிலா கேட்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே சிம்பிள் தான். ஜஸ்ட் டேப் பண்ணணும். நீங்க வந்து எந்த ஒரு பாட்டையுமே யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்க ஹேண்ட மட்டுமே வச்சு இப்படி டேப் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். இதுதான் விஷயம். ஸோ நீங்க டேப் பண்ண மேல காயின்ஸ் டூ லெவல் அப்ன்னு மேல இந்த 5K இப்போ 1 ஹேண்ட வச்சு நீங்க டேப் பண்ணா 1 காயின் கிடைக்கும். 2 ஹேண்ட் வச்சு டேப்னா 2 டேப் கிடைக்கும். 3 ஹேண்ட் வச்சிருந்தா 3 டேப்ல வந்து 1+1 ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 4 ஹேண்ட யூஸ் பண்றேன். 4 ஃபிங்கர யூஸ் பண்றேன். சாரி ஹேண்டுன்னு சொல்லிட்டேன். 4 ஃபிங்கர யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மேல எத்தன 1+1 ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி வந்து நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு மேல வந்து காயின் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இத தொடர்ந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த மைன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இங்க போய் பார்த்தாலே தெரியும். இந்த பூஸ்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன்ல. அதாவது நம்ம வந்து இதுல எல்லாமே அப்கிரேட் டைப் தான். அதாவது இந்த மைன்ங்கிறதுல போயிட்டு கீழ இந்த 1000 எனர்ஜின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த 1000 எனர்ஜிங்கிறது வந்து நம்ம கிளிக் பண்ண குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இத நம்ம அப்கிரேட் பண்ணலாம். அதாவது மேல கிடைக்கக்கூடிய காயின வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்கிரேட் பண்ணி எப்ப நமக்கு வந்து டோட்டலா வந்து கிளைம்ங்கிற ஒரு ஆப்ஷன் வருதோ, அப்ப நீங்க வித்ட்ரா பண்ணிக்கிற மாரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல வந்து இப்ப நான் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. கீழ வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த 1000 எனர்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப 300 கிட்ட வந்துருச்சு. நல்லா பாருங்க. இதான் சிம்பிள் தான். இப்படிதான் நோட் காயின் வந்துச்சு. யாருமே கண்டுக்கல. ஆனா வந்து அது வேற லெவல் ஆயிருச்சு இன்னைக்கு. ஸோ அதே மாரி தான் இந்த டான்ங்கிற நெட்வொர்க்ல இந்த ஹெம்ஸ்டர் காயின் ரொம்ப ஃபேமஸா போய்க்கிட்டு இருக்கு இப்ப. ஸோ அதனால இப்பவே நீங்க அத வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சா மட்டும் தான், நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும் நெறையா. இப்ப பாருங்க நான் கிளிக் பண்ணிட்டே இருக்கேன். பாருங்க முடிஞ்சிருச்சு. அந்த எனர்ஜிங்கிறது முடிஞ்சுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்ப எனர்ஜிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அது ரீசார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க பண்ற மாரி இருக்கும். ஸோ மறுபடியும் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேல என்ட்ட இப்ப 1391 காயின்ஸ் இருக்கு. ஸோ ஏர்ன் பெர் டேப் அதாவது ஒரு கிளிக்குக்கு 1 காயின் கிடைக்குது. இது அப்கிரேட் பண்றது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க லெவல் அப் பண்ற மாரி இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஸோ லெவல் 2ல வந்து ஒரு டேப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 காயின்ஸ் கிடைக்கிற மாரி இருக்கும். அதே மாரி இந்த எனர்ஜி லிமிட்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த எனர்ஜி லிமிட்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கீழ இங்கனக்குள்ள 1000 எனர்ஜின்னு இருக்கு பார்த்தீங்களா? 500, 500 கூடும். ஸோ வந்து நீங்க ஒரே நேரத்தில 2000 வர இது 2000, 2500 வர நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு கிளிக்குக்கு 2 ஆகும்போது பார்த்துக்கங்க. அப்படியே டபுள் ஆகும். அப்படியே ட்ரிபிள் ஆகும். இதான் விஷயம். ஸோ இங்கனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஏர்ன்ல பார்த்தீங்கன்னா, இதனுடைய உங்க வீடியோ ஃபாலோ பண்றது, டெய்லி ரிவார்ட்ஸு ஸோ இதுக்கெல்லாம் வந்து காயின்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்ல அவங்களோட டிஜி சேனல்ல சேர்ந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 5000 காயினு. அப்புறம் அவங்களோட எக்ஸ் அக்கவுண்ட்ட இது பண்ணா அதுக்கு ஒரு 5000. அப்புறம் வந்து என்ன எக்ஸ்சேஞ்ச நீங்க சூஸ் பண்றீங்க? என்ன எக்ஸ்சேஞ்சுல இது வரும்? அப்படிங்கிற மாரி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க டாஸ்க் லிஸ்ட்ல. இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கும் சில காயின்ஸ் குடுக்குறாங்க. ஸோ ஏர் டிராப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கனெக்ட் யுவர் டான் வாலெட்ன்னு இருக்கும். இந்த கனெக்ட் யுவர் டான் வாலெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ வாலெட் டெலிகிராம்லயே வாலெட் இருக்கு. நீங்க அதிலயும் கிரியேட் பண்ணிக்க. இல்ல மைட்டான் வாலெட், டாப் கீப்பர் இந்த மாரி கீழ உள்ள வாலெட்ஸ் குடுத்துருப்பாங்க. அத நீங்க ஓவராலா என்டர் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கங்க. முக்கியமா வந்து சேஃபா யூஸ் பண்ணுங்க. நான் குடுத்த லிங்க்க மட்டும் கிளிக் பண்ணி டைரக்ட்டா ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நெறையான
பொய்யான ஃபேக்கான லிங்க்ஸ்லாம் இருக்கு. ஸோ, அதனால யாரும் வந்து தேவையில்லாம ஏமாந்துற வேணாம். இப்ப பாருங்க 1 டேப் குடுத்துக்கிட்டே இருக்கேனா, ஸோ மேல காயின்ஸ் டூ லெவல் அப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அது 5Kன்னு இருக்கு பார்த்தீங்களா? நான் 5K ரீச் பண்ணிட்டேன் ஒன்ஸ் அப்டின்னா, இங்கனக்குள்ள பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த 5Kங்கிறது இப்ப நான் உதாரணத்துக்கு எடுத்து காட்டுறேன். 5K வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவலுக்கு போயிரும். இப்ப இவங்களோட டிஜி சேனல்ல நான் செக் பண்றேன். ஜாயின் பண்றேன். இதான் அவங்க டிஜி சேனல். பாருங்க 32 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ, பார்த்தீங்கன்னா செக் குடுத்துட்டேன். அவங்களோட டிஜி சேனல்ல சேர்ந்ததுக்கப்புறம் லெவல் அப் ஆயிருச்சு. அதாவது 5000 காயின் எனக்கு ஆட் ஆயிருக்கு. மல்டி டேப் ப்ளஸ் 1 வரை எனக்கு ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ, பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபாலோ எக்ஸ் அக்கவுண்ட். இது சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க +2 ஆயிருக்கு பாருங்க. அதாவது ஒரு கிளிக்குக்கு எனக்கு +2 கிடைச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? +2 இது வந்து ஈஸியா இன்னும் ஏர்ன் பண்ணலாம். இது மாரி அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேற வேற ஒரு வேலையே இல்ல. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து டேப் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். டேப் பண்ணி இந்த மைனுங்கிற ஒரு ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் பண்ற மாரி இருக்கும். இப்ப பிடிசி பேர்ஸ், ப்ராஃபிட் பெர் ஹவர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஜஸ்ட் நீங்க பை பண்றீங்க. நீங்க ஆஃப்லைன் போயிட்டீங்க அப்படின்னா, பெர் ஹவருக்கு வந்து $40 ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகிக்கிட்டு இருக்கும். நீங்க ஆஃப்லைன்ல நீங்க பண்ணாம இருந்தா கூட. இத நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்ப ஈத் பேர் இது இது ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப லெவல் 2 லெவல் 2ல 83 காயின் கிடைக்குது. ஈத் பேர்ல +43 83 காயின் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நான் யூஸ் பண்ணாமயே இருக்கேன். அதாவது ஆஃப்லைன்ல இருக்கேன். நான் இப்ப ஆன்லைன்ல இல்ல அப்படின்னா, இந்த 2 பேர் நான் பை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த 2 பேருமே ப்ராஃபிட் பெர் ஹவர் பார்த்தீங்களா? 166 காயின் வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் எனக்கு ஆட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆஃப்லைன்லயே. பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அப்கிரேட் பண்றேன். இது மாரி வந்து இப்ப நெறைய அப்கிரேட் இருக்கு. எனக்குள்ள சிஎம்சி அப்கிரேட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இது எல்லாமே டாப் 10 பேருக்குள்ள வந்தா எனக்கு இவ்வளோது மாரி ஒரு சின்ன சின்ன அப்கிரேட் மைனர் மாரி அப்கிரேடு. ஸோ, பாருங்க 166 காயினு. ஸோ, 258 காயினு. ஸோ, பார்த்தீங்க அப்படின்னா, மேல இப்ப எனக்கு ப்ராஃபிட் பெர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 663 காயின் ஆட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ, ஜஸ்ட் வந்து நான் டேப் பண்ணிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து நெக்ஸ்ட் லெவல் போய்க்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ, இதான் விஷயம். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப சூஸ் எக்ஸ்சேஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த எக்ஸ்சேஞ்சுல சும்மா இது வந்து ஒரு சின்ன இது மாரி குடுத்துருக்கேன். எந்த எக்ஸ்சேஞ்சுல மேபி வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஐடியா பண்ணா பினான்ஸ்ல வரலாமா? இல்ல OKX ஏதாவது ஒண்ணு ஜஸ்ட் இப்ப பினான்ஸ்னா பினான்ஸ் குடுத்துக்க வேண்டியதான். குட் லக் சி யூ யூ சைன்ட் எ கான்ட்ராக்ட் வித் பினான்ஸ் ஓகேவா? ஸோ, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் நீங்க டேப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணா அதுக்கு ஒரு சில காயின்ஸ் குடுப்பாங்க. ஸோ, வந்து இது ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலா அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுவேன். ஸோ, இவங்களோட அனௌன்ஸ்மென்ட் சேனல்ல வந்து எப்ப இது சம்மந்தமா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பாத்துங்க எல்லாமே குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட YouTubeல எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களோட இது என்ன? இவங்களோட NFT என்ன மாரி வருது? இந்த மாரி கேம் எப்ப இதாகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து குடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது இந்த ஒன்ஸ் வந்து இந்த காயின் எல்லாமே வந்து உங்களுக்கு இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு அப்புட்ன்னா, திருப்பி நீங்க நோட் காயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ண முடியாம போனது. காரணம் அவங்க முடிச்சுட்டாங்க. இந்த கேம முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லு ஒன்லி மார்க்கெட் ட்ரேட் மட்டும் தான். ஸோ, அதே மாரி தான் இப்ப இந்த காயின்லயும் நடக்கும். ஜஸ்ட் வந்து இது சேம் அதே ப்ரொசீஜர் தான் நோட் காயின் மாரி தான். ஆனா, இது கொஞ்சம் இன்னும் அதிகமான யூசர்ஸ். ஏன்னா, நோட் காயின் நெறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால நீங்க தயவுசெய்து இந்த காயின மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ, பாருங்க ஜஸ்ட் வந்து நான் கொஞ்ச நேரம் வெளிய போயிட்டு வந்ததுக்கு 7 காயின் வந்து எனக்கு ஒர்க்கிங் ஆயிருக்கு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிருக்கு. ஸோ, ஜஸ்ட் வந்து நான் அப்படியே டேப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இதான் விஷயம். ஸோ, நோட் காயின் மிஸ் பண்ணவங்க யாரா இருந்தாலும் இது ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். சிம்பிளா ஏர்ன் பண்ணலாம். மிஸ் பண்ணிறாதீங்க. ஓகேவா? ஸோ, அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் அப்டேட் குடுக்குறேன். என்னென்ன குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஜஸ்ட் டெய்லி டேப் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. ஸோ, டான் வாலெட்ட மட்டும் கொஞ்சம் சேஃபா வச்சுக்கங்க. இல்ல டெலிகிராம் வாலெட்ட சேஃபா வச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ, அடுத்த வீடியோல மீட் பண்றேன். இது மாரி நெறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். பாய். சி யூ. டாட்டா.